விந்து பையில் வர்ற கேன்சர் இளம் வயதில் தான் வரும், வயதானவர்களுக்கு வர்றதில்லை. விந்து பைகள் ஏன் வீங்குது? விந்து பைகளுக்கு கிருமி தொற்று, அதில் வர்ற டியூபுக்கும் சேர்த்து கிருமி தொற்று வரும். எபிடிடைமோ ஆர்கைட்டிஸ் அப்படின்னு பேர். விந்து குழாய்கள், விந்து பை எல்லாம் கிருமி தொற்றுல பாதிக்கப்படலாம். இந்த பால்வினை நோய்கள் எல்லாம் இது வரலாம், வேற காரணங்களையும் வரலாம். அது ரொம்ப தாங்க முடியாத வலி இருக்கும், ஜுரம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை அட்மிட் பண்ணி பவர்ஃபுல்லான மெடிசின்ஸ் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள், வீக்கம் வலி குறையிறதுக்கான மருந்துகள், ரெஸ்ட் கொடுத்தோம்னா முழுமையாக இவங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு 3-4 நாட்களில் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சைகள் தேவையில்லை. நல்ல பவர்ஃபுல்லான மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா டோட்டலாகவே இவங்க நார்மல் ஆயிடுவாங்க, இயல்பான நிலைக்கு வந்துடலாம். அப்போ விந்து பை வீக்கம் என்பது ஒரு ஏராளமான காரணிகளை கொண்டது. அப்போ என்ன காரணம்னு கண்டறியணும். இதற்கு பெருமளவுக்கு உதவுறது ஸ்கேன் பண்ணும்போது கண்டறியலாம். இதை தவிர கொஞ்சமாக வீங்கிறது அப்படின்னா சிறு வயதில் விந்து பையில் வரக்கூடிய கேன்சர், இது ஒரு 35-40 வயதுக்குள்ளே தான் வரும், 35 வயதுக்குள்ளே தான் வரும். விந்து பையில் வர்ற கேன்சர் இளம் வயதில் தான் வரும், வயதானவர்களுக்கு வர்றதில்லை. இது போன்ற காரணங்கள்னாலேயும் விந்து பைகள் வீங்கி இருக்கும். விந்து பைகள் ஏன் வீங்குது அப்படின்னு கண்டறிவதும் அதற்கு சரியான சிகிச்சைகள் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.